தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 16 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் கப்பர்நகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவரிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைப்படகு ஒட்டியபின் இயேசு கடல் மீது நடந்து படகரையில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா 2ஆம் வாரத்திலே இந்த சனிக்கிழமையிலே இந்த நாளிலே ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க, நான் தான், அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றார். அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம், நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே இன்றைக்கு தேற்றுகின்றார். ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளால் நம்மை நலப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே தாயாம் திரவை புனித அப்போலோனியஸ் என்ற புனிதரை ஏறக்குறைய கிபி 167ஆம் ஆண்டு வாழ்ந்தவராக, அந்த காலத்திலே வேத கலாவணையினுடைய காலத்திலே இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன், இந்த கிறிஸ்தவ மதம்தான் ஒரு அழகான மதம் என்று தன்னுடைய கருத்துக்களிலே, தன்னுடைய எழுத்துக்களிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பல இன்னல்கள், பல இடையூறுகள், பல பிரச்சனைகள் அந்த தொடக்க கால துறவையிலே ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார் புனித அப்போலோனியஸ். இன்றைய இந்த வாசகங்கள் அனைத்துமே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு எவ்வாறு அந்த தொடக்க கால துறவையிலே இயேசுடைய வாழ்வை பின்பற்றிய ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரே உடலோடும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே மனதோடும் அந்த தொடக்க கால துறவையிலே சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்கள் காலம் செல்ல செல்ல அவர்களை பயணிக்க பல எண்ணிக்கை பெருக பெருக சீடர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க பல சிக்கல்கள். அதில் ஒரு சிக்கல் என்னல், இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது, கிரேக்க அந்த கைம்பெண்கள் சரியாக பந்தி பருவார்கள் கவனிக்கப்படவில்லை. எபிரேயர்களால் அவர்கள் சரியாக கவனிக்கப்படவில்லை. பலதரப்பட்ட இனம், பலதரப்பட்ட குழுக்கள் ஒன்று சேர்ந்து வருகிற பொழுது இவர்கள்தான் முதன்மைக்குரியவர்கள், இவர்கள்தான் அழைப்புக்குரியவர்கள், இவர்கள்தான் முன்னே வந்தவர்கள் என்று பல பாகுபாடுகள் இன்றைக்கு சமூகத்தில் கூட இன்றைக்கு பல நிலைகளிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை பொதுவாக நாம் செய்கிற பொழுது நம்மை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. எதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதன்மைப்படுத்துவது? தேர்ந்து தெளிதல். இது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிசர்ன்மென்ட் என்று சொல்வார்கள். எதை செய்வது, எதை நாம் முதன்மைப்படுத்துவது? சில வேளைகளிலே குழப்பம்தான். இன்றைக்கு குடும்பத்தில் கூட கணவர் ஒன்றை செய்யணும் என்று நினைப்பார், மனைவி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். கடைசியில் குடும்பத்திலே அது ஒரு குழப்பத்துக்கும் ஒரு தெளிவற்ற நிலைக்கும் நம்ம வாழ்வை இட்டு செல்லும். சில வேளைகளிலே குடும்பத்திலே பார்க்கிறோம். அதுபோலதான் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையிலே பல சிக்கல்கள். அதுவும் இன்றைக்கு முதல் வாசகத்திலே கிரேக்க கைம்பெண்கள் சரியாக பந்திப்பார்கள் கவனிக்கப்படவில்லை. என்ன செய்வது? திருத்துதர்கள் இறைவார்த்தையை இறைவேண்டலில் நிற்பது, இறைவார்த்தையை அறிவிப்பது ஒரு பிரதானமான ஒரு கடமையாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதற்கிடையில் ஒரு தடங்கள். என்ன செய்வது? பந்தி பரிமாறி இதிலேயே நம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்பதா? அப்போதுதான் அந்த திருத்தொண்டர்கள் 7 அங்கு நியமிக்கின்றார்கள். அவர்கள் இதை பார்த்து கொள்ளுவார்கள். ஆக நாம் இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும். இயேசு இதோ நான் வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இறைவார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும். ஆக இறைவேண்டலில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சீடர்கள் இத்தகைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுகின்றார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் கூட நான் பார்க்கிறோம். இயேசு அந்த சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் கப்பர்நகம் செல்கின்றார்கள். படகிலே பல பிரச்சனைகள், பல கொந்தளிப்பு, அவருடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே பயம், அவர்கள் மூழ்க போகிறோமே என்ற பயம். அப்போ இயேசு அப்படி கடலிலே அப்படி நடந்து வருகிறார். பயப்படாதீர்கள். அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஏதோ பூதம் போல, பேய் போல இயேசுவை எண்ணி விட்டார்கள். நான் தான், அஞ்சாதிருங்கள் என்று சீடர்களை பலப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தி வாசகம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல கலங்கி போயிருக்கிற வேளையிலே பொருளாதார சிக்கல்கள், கடன் பாரங்கள், இன்னும் குடும்பத்திலே உறவு சிக்கல்கள், இன்னும் தேர்வுக்கான காரியங்கள், இன்னும் நம்முடைய பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக செய்கிற பொழுது பல நிலைகளிலே இன்றைக்கு நாம் பயப்படுகிறோம். இதைத்தான் உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லுகின்றார், மனிதன் ஒரு பயம் நிறைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எதை தேர்ந்தெடுப்பது? அவன் ஒரு தெளிவற்ற மனநிலையில் இருக்கின்றான். ஆகவே தேர்ந்து தெளிதல். இன்னைக்கு தேர்ந்தெடுத்து விட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவளாக நான் வாழுகிறேன் என்று அருட்சாதனை பெற்று விட்டோம். ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே இன்னைக்கு தெளிவாக இருக்கிறோமா?
சில வேளையில் குழம்பிய நிலையிலே சாட்சிய வாழ்வு வாழ முடியவில்லை, அல்லது நம்பிக்கையற்றவர்களாக இன்றைக்கு தற்கொலைக்கு செல்லக்கூடிய அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில மன உளைச்சலிலே, வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களிலே இன்றைக்கு நிலைத்து நிற்க முடியாமல், துணிவோடு இல்லாமல், இன்றைக்கு அஞ்சி கலங்கி நடுங்கி பயச்சத்தோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கு கலங்கி போய் தவறான ஒரு சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு எத்தனை ஒரு நிலையை இன்றைக்கி நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். வாழ்க்கையில் சிக்கல்கள் வரலாம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். நாம் எதை முதன்மையாக தேர்ந்தெடுப்பது? சீடர்கள் எவ்வாறு அந்த பிரச்சனைக்கு அது எழுவரை திருத்தொண்டர்களை நியமித்தது போல இறைவார்த்தை அறிவிக்கப்பட வேண்டும், அதான் இறைவார்த்தையே பிரதானம் என்று அவர்கள் இறை நோக்கோடு வாழ்ந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆன்மீக பணியா அறப்பணியா என்று பார்க்கிற பொழுது அறப்பணி தேவைதான். ஆனால் அதே சமயத்திலே கடவுளோடு நாம் ஒன்றித்திருப்பது, கடவுளுடைய வார்த்தையை அறிவிப்பது, நற்செய்தியின்படி வாழ்வது, நற்செய்திக்கு சான்று பகருவது, இதுதான் முதன்மைத்துவம் என்பதை நாம் அறிந்தவர்களாக இறையன்பே பிரதானமாக, பிறரன்பில் அந்த இறையன்பு அடங்குகின்றது. ஆனால் அதே சமயத்திலே கடவுளை மறந்த வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை என்பதை இன்றைய நாளிலே நாம் கடவுளுக்குரியதை, கடவுளுக்கும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே பிறருக்குரியவற்றை நாம் பிறருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ இந்த நாளை ஒரு இனிய நாளாக இந்த சனிக்கிழமை தேவமாதாவுக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறப்பா. நாங்கள் தேர்ந்து தெளிதல் மனப்பான்மையோடு அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும், ஆன்மீக ஆற்றலை தாரும், இறை நம்பிக்கையை தாரும். அன்று சீடர்கள் தெளிவான மனநிலையோடு தங்களுடைய வாழ்க்கையில பயணித்தது போல, அன்று நீர் அவர்களை உறுதிப்படுத்தியது போல நீர் எங்களோடு இருக்கிறீர், அஞ்சாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்ற இறை வார்த்தை விவிலியம் முழுமையாய் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு நூல் வரை பயப்பட வேண்டாம், நான் என்றும் உங்களோடு என்ற நம்முடைய வார்த்தை இன்றைக்கு கலங்கி போயிருக்கிற உள்ளங்களிலே, கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உறவுக்காரர்களாக இருக்கலாம், அநேக பேர் இன்றைக்கு பிரச்சனையிலே, இன்றைக்கு மரண படுக்கையிலே, இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு இந்த போர்களினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்திலே பொருளை இழந்து, உடைமைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அநேக மக்கள், வேலை இல்லாமல் இன்றைக்கு தவிக்கிற அநேக பேர், தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி அகதிகளாக வரக்கூடிய அநேக பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்த நிலை இன்றைக்கு மாறிவிட்டது. இன்றைக்கு விலைவாசி உயர்வு, பல சிக்கல்கள், இன்றைக்கு பல இன்னல்கள், பல இடையூறுகள், இன்றைக்கு சமூகத்தில் வரக்கூடிய சவால்கள், கடும் வெயில், இன்றைக்கு கடும் வெயிலினால் பாதிக்கப்படக்கூடிய பிள்ளைகள், பல்வேறு நோய்கள், தீராத பாதிப்புகள், இன்றைக்கு உடலிலே உள்ளத்திலே வெளிப்படக்கூடிய அநேக பாடுகளை சந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சனிக்கிழமை தேவ மாதா, இதோ ஆண்டு உம்முடைய அடிமை, உம்முடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று உம்முடைய இறை வார்த்தைக்கு பணிந்து என்னாலும் வாழ்ந்தது போல என் அன்றாட வாழ்க்கையிலே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக பிள்ளைகள் இறை சித்தத்திற்கு பணிந்து நடக்க, இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, இறைவார்த்தை அறிவிக்க, இறைவார்த்தை சார்ந்து பகரக்கூடியவர்களாக, இறை நம்பிக்கையோடு வாழ இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.